செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நெல்லி மரம் நம்ம வீட்டில் இருக்குது, டெரஸில். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடர்த்தியாக அந்த கிளைகள்லாம் விட்டு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே வந்து அந்த பகுதியை நான் தொட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கட் பண்ணி விட்டால் தான் அது அடர்த்தியாக நல்லா வளரும். ஆனால் நான் வந்து அதை கட் பண்ணல, எனக்கு சரியாக தெரியல. நம்ம வச்சுட்டோம், அது எப்படின்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நுனியில் கட் பண்ணணும்னு பார்த்துட்டு கட் பண்ண முடியல எனக்கு. அதுக்கப்புறம் மிக்ஜாம் புயல் வேறு வந்தது. அதுக்கப்புறம் டெரஸ் பக்கம் நான் ஒரு வாரம் போகவே இல்லை. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கிளைகளில் பூ விட்டுருந்தது. இதை நான் இப்போ தான் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மழையில் அது வந்து வர ஆரம்பிச்சிருக்கு போல இருக்குது. சரி, இப்போவாச்சும் நுனியை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேலே கட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா குட்டியாக ஒரு காய் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த நெல்லிக்காய் வந்திருக்கு அந்த பூவிலேருந்து. அப்போ இனிமேல் நெல்லிக்காய் வரும்ன்ற எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது. சரி, நம்ம வந்து எனக்கு இந்த பூக்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். ஏன்னா நெல்லி மரம் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னே சொல்லுவாங்க. நெல்லி மரம் வந்து நமக்கு வந்து நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஆதிசங்கரர் வந்து ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து வறுமையில் இருப்பாங்க. இவர் போய் பிக்ஷை எடுக்க அங்கே போயிருக்கையில் அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்குன்னு வச்சுருந்த ஒரு நெல்லிக்கனியை எடுத்து அவருக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு நெல்லிக்கனியை வாங்கிட்டு அவர் கனகதாரா மழையே பொழிஞ்சிடுவார் வீட்டில். அந்தளவுக்கு செல்வ வளம் நிறைய நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் நெல்லி மரம் வளர்க்குறது அதுக்காக தான், செல்வத்துக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நெல்லி மரம் வீட்டில் வளர்ப்பாங்க. நம்ம வந்து இது வீட்டில் ஒரு மேரேஜுக்கு போகும்போதே நமக்கு இந்த நெல்லி மரம் கிடச்சிது. நம்ம சரி அதை வீணாக்கக்கூடாதுன்னு நான் வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக வளர்ந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சடனாக நிறைய பூக்கள்லாம் பூத்துருந்தது. ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. ஏன்னா செல்வம் ஐஸ்வர்யம்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லி மரம் வீட்டில் இருந்ததுனாக்கா அது பூவே பூத்துருக்கு அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். இப்போ பாருங்கள், அந்த நுனியில் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கட் பண்ண இலைகளை வீணாக்க வேண்டாம். இதை உருவிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னாக்கா நமக்கு நல்ல அதனுடைய சத்துக்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது, கண் பார்வை நிறைய தெரியும், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யும். அது சருமத்தை வந்து பளபளன்னு வச்சுருக்கோம், ஜீரண கோளாறை குணப்படுத்தும். பசி எடுக்கலை அப்படின்னாக்கா இந்த நெல்லிக்காயை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த பசி எடுக்கிற திறமையை அதிகப்படுத்தும். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா சைடில் இப்படி நம்ம வீட்டில் இந்த நெல்லி மரம்லாம் பூத்துருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அநேக நன்மைகள் தரக்கூடியது இந்த நெல்லிக்காய். இதை வந்து நம்ம வந்து இலைகள் தான் இருக்குதுனாக்கா அந்த இலைகளை உருவி போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும்போது கூட நெல்லிக்காயில் எவ்வளவு அந்த விட்டமின்ஸு சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ உடம்புக்கெல்லாம் நமக்கு நெல்லிக்காயை சாப்பிடும்போது கிடைக்குமோ அந்த இலைகளை உருவி நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும்போது நமக்கு அது கிடைக்கும். இப்போ வந்து இந்த நெல்லிக்காயோடைய பூக்கள்லாம் நல்லா வளரணுன்றதுக்காக அதில் ஊட்டச்சத்தெல்லாம் கொஞ்சம் போடணும்னு வச்சுருக்கேன். இந்த பூக்கள் பாருங்கள் எப்படி அழகாக பூத்து இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி கலைகள்லாம் நிறைய சைடில் பிரான்ச் விட்டுருக்குது. அதனால தான் மேலே கட் பண்ணி விட்டாக்கா இன்னும் சைடில் இன்னும் செழுமையாக வளரும். ஏன்னா மேலே கட் பண்ணானா அது பாட்டு மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே போகும், சைடில் அது வளர்கிறதுக்கு முடியாது. அதுக்காக தான் நான் வந்து இதை சைடில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அத்தகைய சத்து நிறைந்த ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய இந்த நெல்லி மரம் எங்கேயா பார்த்தா விட்டுறாதீங்க. நீங்கள் வீட்டில் வளருங்க. உங்களுக்கு வளரும்போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் தரும். நன்றி. வாழ்க வளமுடன்.